Praise the Lord. Welcome to our month watch. We welcome you to worship with us. Thank God for a new month that God has given to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தின் அதிகாலை ஆராதனையில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு ஒரு கொடுத்திருக்கிறதான இந்த புதிதாய மாதத்திற்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். We thank God for a new month. இந்த புதிய மாதத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். We thank God for the grace that God has enabled us to enter into this new month. இந்த புதிய மாதத்திற்குள்ளதாக பிரவேசிக்கிறதற்கு தேவன் கொடுத்ததான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். His mercies are new every morning. அவருடைய கிருபைகள் இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. Thank God, and we are experiencing that every day in our lives. அவருடையதான அந்த இரக்கங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறபடியால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Can we give a clap offering to God and thank God for July 2021? நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி இந்த 2021வது வருடம் ஜூலை மாதத்தை நாம் வரவேற்கலாமா? Hallelujah. Hallelujah. Let's pray and begin this month watch. நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்தின் புதிய நாளின் புதிய காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்களிலெல்லாம் உம்முடைய பிரசனமும் பாதுகாப்பும் கூட இருந்தது, உமக்கு நன்றி. இந்த மாதத்திலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதி தருவீராக. நடைபெறுகிறதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தெய்வீக பிரசனம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஜெபத்தை கட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Well, it's a time to worship the Lord. Let us go into a time of praise and worship. இப்போது நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியதான நேரம். நாம் இப்போது தேவனை ஆராதிக்கிறதற்காக நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவருக்கு இந்த கால வேளையில நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு நீர் செய்ததான உபகாரங்களை நாங்கள் நினைக்கின்றோம் என்று சொல்வோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எத்தனை நல்லவராக இருக்கின்றீர், நீர் எத்தனை போதுமானவராக இருந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் மிகவும் இரக்கம் நிறைந்தவராக இருந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Hallelujah, we bless your name. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 we bless your name. ராதனை ஆராதனை ஜனுகே ஆவியான தேவனுகே என் அன்பரே அன்பரே சுராஜனுகே ஆவியான தேவனுகே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். உயர்த்தி we bless your name. ராதனை ஆராதனை தூயவருக்கு சேர்ந்து we bless your name. ஆராதனை 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 அன்பரேசு
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுவே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தன் மீண்டுமா சொல்லுவோம் அதிகாலையில் ஜெபத்தோடு இந்த காலவேளையில ஆமாண்டவரே திரு சன்னிதானத்தில் என்னை நானே தருகின்றேன், ஒப்பு கொடுக்கின்றேன். கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துவீராகப்பா, என்னை கர்த்தர் உபயோகப்படுத்துவீராக. இந்த மாதத்துல என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும், எனக்காக என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றீரோ அது நடக்க வேண்டும். சொல்வமா ஜெபத்தோட ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை 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 அன்பர் நேசரே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் வாழ்க்கப்படுவதாக. இந்த மாதத்திலும் புதிய மாதத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக ஈவாக இரக்கமாக புதிய மாதத்தை தந்திருக்கின்றார். நாம் இந்த கால வேளையில எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாக ஜீவனோடு வைத்து நம்மளை நடத்திருக்கின்றார் என்றால் அவர் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களை நாம எண்ண முடியாது, அவருடைய அதிசயங்களை நம்மளால விவரித்து சொல்ல முடியாது. அப்படியேப்பட்டதான நாமத்தை இந்த கால வேளையில கொண்டாட போகின்றோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்த உயர்த்தி சொல்மா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உயர்த்தி. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின்
தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. திட நம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவ்விருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி உயர்த்தி சொல்வோம் ஆண்டவரே அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி லூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. அறிக்கை செலமை எந்தன் பலவீன, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. ஓ இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் என் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகள் என் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு ஏகோபித்த ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் சபையோரே நாம் உணர்ந்து சொல்லுமா, இந்த கண்மலை நீரப்பா, என்னை காக்கிறவர் நீர்.
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமரிகாதரல மகரலாசே. கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய ஆவினால நிரப்புவீராக. ஆராதனை உமக்கே. நாம் அந்நிய பாஷையில சொல்வோமா? ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் ரகசியத்தை பேசணும், உம்மிடத்தில் இருக்கின்றதான ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், உம்மில் இருக்கின்றதான அந்த பரிசுத்த வல்லமை நாங்கள் பெற வேண்டும் என்று கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை இந்த கால வேளையில மகிமைப்படுத்துவோமா? ஓ மகிமை, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஆண்டவருக்கு ஒரு மிக பெரியதான ஆராதனை நாம் இந்த கால வேளையில செலுத்துவோமா? ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லாத நேரங்களிலே கர்த்தருடைய பலத்தை தந்து, எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், வல்லமை இல்லாத நேரங்களிலே, எங்களுக்கு சத்துவம் இல்லாத நேரங்களிலே கர்த்தருடைய சத்துவத்தை எங்களுக்கு தந்தீர், எங்களுக்கு உம்முடைய ஜீவனையை தந்தீர். நாங்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஜீவனை எங்களுக்கு ஈவாக இரக்கமாக தந்த உம்முடைய பெரியதான தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. God has brought us to yet another new month, and we are going to remember the Lord's suffering and go into the Lord's table. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடையதான நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து இப்போது கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். The Lord's table is the remembrance of the death, the burial and resurrection of Jesus Christ. கர்த்தருடைய பந்தி என்பது இயேசு கிறிஸ்துவுடையதான பாடுகள், மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறது. Even before the foundations of the world, God had decided that he would send his son Jesus to die for our sins. இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பும்படியாக பிதாவானவர் சித்தம் வைத்திருந்தார். God took the form of flesh in Jesus. தேவன் இயேசு கிறிஸ்து வடிவிலே ஒரு அவதாரம் எடுத்தார். Came to this world and lived as a human and God. அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து மனிதனாகவும் தேவனாகவும் வாழ்ந்தார். Crucified on the cross of Calvary by the Roman law and Jewish verdict. ரோமர்களுடையதான சட்டத்தின் பிரகாரமாகவும் யூதர்களுடையதான அதிகாரத்தின் பிரகாரமாகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடையப்பட்டார். He died for no fault of his. அவருடையதான எந்த விதமான தவறுக்காகவும் அவர் அந்த மாதிரி மரிக்கவில்லை. But his death, according to the Old Testament, foreshadowed one sacrifice that is needed to take away the sins of man. உலகத்தினுடையதான பாவங்களுக்காக சுமந்து தீர்க்கும்படியாக ஒரே மனிதன் பலியாக வேண்டியது இருந்தது என்கிறதுடையதான அந்த பழைய ஏற்பாட்டினுடையதான தீர்க்க தரிசனமாக இது காணப்பட்டது. Crucifixion was the worst form of suffering death in the ancient world. பழைய காலகட்டத்திலே அந்த சிலுவையில் அறைந்து மரிக்கிறது தான் மிகவும் கொடூரமான ஒரு மரணமாக காணப்பட்டது. So Jesus died. Not only that he died a suffering death. இயேசு மரித்தார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, அதோடு கூட பாடுகளை அனுபவித்தார். And he gave up his life. அவருடைய ஜீவனையும் அவர் கொடுத்தார். 100% God and man dying for the sins of man. 100% மனிதனாகவும் தேவனாகவும் இருந்ததான ஒரு தேவர் அவர் மனிதர்களுடையதான பாவங்களுக்காக மரிக்கிறார். And on the third day he rose again. மூன்றாவது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். And after 40 days he went to God the Father, giving us a promise that he's going to return again. 40வது நாளுக்கு அப்புறமாக நமக்கு அவர் மறுபடியும் வருவேன் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துவிட்டு பிதாவானிடத்திலே அவர் பரமேறினவராக காணப்படுகிறார். So this table reminds us about the life ministry of Jesus Christ. எனவே இந்த பந்தி இயேசு கிறிஸ்துவுடையதான வாழ்க்கையையும் அவருடையதான ஊழியங்களையும் பாடுகளையும் நினைவு கூறுகிறது. Jesus Christ, on the night he was betrayed, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டதான அன்று ராத்திரியிலே he took the bread, gave it to his disciples and he said, this is my body given for you, do it in remembrance of me. அவர் அப்பத்தை எடுத்து தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்து என்ன நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். After supper he took the cup and he said, this is the blood of the new covenant, do it in remembrance of me. அதற்கு அப்புறமாக பாத்திரத்தையும் அவர் எடுத்து இதையும் என்ன நினைவு கூறும்படியாக செய்யுங்கள் என்றார். And he participated in the communion with his disciples. அவருடைய சீசர்களோடு கூட அந்த பந்தியிலே கர்த்தர் பங்கு கொண்டார். He transferred the Old Testament Passover meal into a commitment, a covenant with his present and future disciples, with his blood and his body. பழைய ஏற்பாட்டினுடையதான பஸ்கா பண்டிகையுடையதான அந்த கலாச்சாரங்களிலே இயேசு கிறிஸ்துடையதான பாடு மரணங்களோடு தன்னுடைய சீசர்களுக்கு அவர் கொடுக்கிறதான அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுகிறதான ஒரு பந்தியாக இதை And the மாற்றினார். early church practiced
participating from the communion, remembering Jesus' death and his soon coming. எனவே ஆதி திருச்சபை இயேசு கிறிஸ்துடையதான பாடு மரணங்களையும் அவர்கள் நினைவு கூறும் வண்ணமாக இந்த கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் கடைபிடித்தார்கள். Paul says in 1 Corinthians that a man ought to examine himself before he partakes of the body and the blood of Jesus. 1 கொரிந்தியரிலே பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், ஒரு மனிதன் இதிலே பங்கு கொள்ளும் முன்பதாக தன்னைத்தானே அவன் சோதித்தறிய வேண்டும். As we participate, it is a communion with God, and God is a holy God. இதிலே நாம் பங்கு கொள்ளுகிறதான போது இது தேவனோடு கூட நாம் இணைந்து இருக்கிறதான ஒரு உடன்படிக்கையாக காணப்படுகிறது. So we need to approach God with holiness which we derive from God. எனவே நாம் தேவனே ஒரு தூய இருதயத்தோடு கூட நாம் அவரை நெருங்க வேண்டும். And how do you become holy? எப்படி நீங்கள் ஒரு தூய இருதயத்தோடு பரிசுத்தமாக இருக்க Confess முடியும்? your sins. உங்களுடையதான பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட Ask வேண்டும். God to fill you with his righteousness. தேவனுடையதான நீதியினால் அவர்களை நிரப்பும்படியாக அவரிடத்தில் கேளுங்க. And boldly approach the throne room of God. அதற்கு அப்புறமாக தைரியத்தோடு கூட தேவனுடையதான சிங்காசனத்தை நெருங்குங்கள். Let's take a moment to thank God for the cross. ஒரு சில நிமிடங்களை எடுத்து இயேசுவினுடையதான அந்த சிலுவையை நோக்கி நான் பார்த்து நன்றி செலுத்துவோம். Thank for the sufferings that Jesus went through. இயேசு கிறிஸ்து கடந்து சென்றதான அந்த பாடுகளுக்காக நாம் நன்றி He செலுத்துவோம். died for us. அவர் நமக்காக மரித்தார். He gave up his life. அவருடையதான வாழ்க்கையை நமக்காக கொடுத்தார். He was rejected. அவர் He நிராகரிக்கப்பட்டார். was bruised. அவர் அடிக்கப்பட்டார். His body was broken. அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டது. And he died for us. அவர் நமக்காக மரித்தார். Can you tell from the bottom of your heart, Lord, I thank you for this love. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா, ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக நன்றி. And I know that you still love me. எனக்கு தெரியும் நீர் இன்னும் என்னை நேசிக்கிறீர். Let's take now a moment to examine our own lives. நம்முடைய வாழ்க்கையை நாம் சோதித்து அறிகிறதற்கு ஒரு சில தருணங்களை நாம் How எடுத்துக்கொள்வோம். is your life? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Your private and public life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுவான வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது? How is your behavior? உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? Am I behaving like the world, or am I behaving like a child of God? உலகத்தை போல நான் பழகுகிறேனா அல்லது தேவனுடைய பிள்ளையை போல நான் பழகுகிறேனா? Am I able to crucify my flesh and take up my cross and walk after Jesus daily? என்னுடைய சரீரத்தை நான் சிலுவையிலே அறைந்து என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாள் பின்தொடர முடிகிறதா? If there is any lust or passions of this flesh, tell God, enable me to overcome that. இந்த சரீரத்திற்கென்று ஏதாவது விதமான இச்சைகளோ வாஞ்சைகளோ காணப்படுகிறது என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் அதை எல்லாத்தையும் எடுத்து மாற்றுங்க. Let's pray. ஜெபிக்கலாம். Father, we thank you for this beautiful morning. பிதாவே, நீர் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. Thank you, Lord, for this communion. ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். This communion reminds us of your suffering deaths. ஆண்டவரே, இந்த திருவிருந்து உம்முடையதான பாடுகளையும் மரணங்களையும் எங்களை Also நினைவுபடுத்துகிறது. reminds us that you are coming back again. நீர் மறுபடியுமாக வருகிறீர் என்கிறதையும் இது எங்களை நினைவூட்டுகிறது. Cleanse us this morning. இந்த காலை வேளையில் எங்களை சுத்திகரிப்பீராக. Make us holy, Lord. எங்களை பரிசுத்தப்படுத்தும். Lord, we also thank you for dying for us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் மரித்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். Pray for the bread and the wine. ஆண்டவரே, கொடுக்கப்பட்டிருக்கிறதான அப்பத்திற்காகவும் Pray ரசத்திற்காகவும் that நன்றி you will செலுத்துகிறோம். bless these elements. ஆண்டவரே, இந்த உபகரணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. Enable us to partake. இதில் பங்கு கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. ஆமென். Dear friends, this is just bread, and it remains a bread when we eat. அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அப்பமாக காணப்படுகிறது. நாம் இதில் உட்கொள்ளுகிறதான போதும் இது அப்பமாக தான் இருக்கும். And this bread reminds us of the body of Jesus. ஆனால் இது இயேசு கிறிஸ்துவுடையதான சரீரத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. The cup remains a wine as we partake. இந்த பாத்திரம் இது ஒரு பாத்திரமாக தான் அது நமக்கு நினைவூட்டுகிறது. And this cup wine reminds us about the blood of Jesus. ஆனால் இந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடையதான இரத்தத்தை நமக்கு நினைவூட்டுகிறதாகவும் இருக்கிறது. These are mere symbols for us to meditate on the presence of God. இயேசு கிறிஸ்துவுடையதான பிரசன்னத்தை நாம் தியானிக்கிறதற்கு இது ஒரு ஆதாரமாகவும் காணப்படுகின்றன. And let us partake together. இதிலிருந்து நாம் ஒன்றாக சேர்ந்து பங்கு கொள்வோம். Let's partake from the bread. அப்பத்திலிருந்து நாம் பங்கு கொள்ளலாம். Let's partake from the cup. பாத்திரத்திலிருந்து நாம் ஒன்றாக சேர்ந்து பங்கு கொள்ளலாம். Let's lift our hands and thank God for blessing us with this table. இந்த பந்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியால் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Let's praise him. அவரை துதிப்போம். Let's make a renewed commitment in the presence of God. தேவனுடையதான சமூகத்திலே ஒரு புதிதான உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்துவோம். And as we make a commitment and as we come to the presence of God, நாம் ஒரு அர்ப்பணிப்பை உடன்படிக்கை தேவனுடைய சமூகத்தில் ஏற்படுத்தி அவருடைய சமூகத்துக்கு வருகிறதான போது we are going to sing a song and meditate on the cross of Jesus. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடையதான கல்வாரி சிலுவையை பற்றி நாம் தியானிப்போம்.
Sing it, church, with one voice. Say hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns. One more time, church. Hallelujah. Oh, hallelujah. For the Lord God Almighty reigns. Hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, for you are holy. Come on, church, worship Him and lift Him higher. Are you, Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. Only the voices, lift it up, church, sing it out. For the Lord God Almighty reigns. Lift Him higher. Hallelujah. Hallelujah. Holy, holy are you, Lord. Are you, Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb, worthy is the Lamb. For you are holy. For somebody lift up His name. Declare the Lamb that was slain. Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. Amen. Praise God for God's presence during worship and the communion that we just had. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவனுடையதான பிரசன்னம் நம்முடைய ஆராதனையின் மத்தியிலும் நம்முடையதான இந்த திருவிருந்திலும் இருந்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank God that God has blessed us with a new month. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காகவும் நாம் அவருக்கு நன்றி We are செலுத்துவோம். going to give unto the Lord, இப்போது நாம் தேவனுக்கு என்று கொடுக்க போகிறோம். and as we give, let us worship God. இப்போது நாம் கொடுக்கின்றதான போது தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். And I'm a friend of God. And I'm a friend of God. And I'm a friend of God. He calls me friend. Sing it. I'm a friend of God. And I'm a friend of God. And I'm a friend of God. He calls me friend. And who am I that you are mindful of me? That you hear me when I call. See, church, is it true that you are thinking of me? How you love me? It's amazing. Say, who am I? Who am I that you are mindful of me? That you hear me when I call. Is it true, Lord? Is it true that you are thinking of me?
love me. It's amazing. It's amazing. It's amazing. Say, I'm a friend of God. Calls me friend. Sing it again, and I'm a friend of God. Whoa, and I'm a friend of God. He calls me friend. Church, with one voice, sing it. Who am I that you are mindful of me? That you hear me when I call. Is it true that you are thinking of me? How you love me? It's amazing. It's amazing. So amazing. Friend of God, oh, and I'm a friend, and I'm a friend of God. He calls me friend. See it again. I'm a friend of God. Lift up your voice, church. I'm a friend of God. He calls you friend. I'm a friend of God. He calls me friend. Can we declare this one more time? God Almighty, God Almighty, Lord of glory, you have called me friend, and I'm a friend of God. Oh, and I'm a friend of God. Yes, I'm a friend of God. He calls me friend. Are you excited, church? Sing it. I'm a friend of God. I'm a friend of God. Hey, I'm a friend of God. He calls me friend. One more time, sing it out. Hey, I'm a friend of God. Oh, He calls me friend. He calls me friend. He calls me friend. He calls me friend. He calls you in His own. His own. Let us pray for this new month that God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக நாம் அவருக்கு நன்றி I'm going to செலுத்துவோம். pray that God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க God will போகிறேன். protect you. தேவன் உங்களை He will பாதுகாக்கும்படியாக bless you in your workplace, in your homes. உங்களுடையதான வேலை ஸ்தலங்களிலே உங்களுடையதான வீடுகளிலே தேவன் உங்களை God is ஆசீர்வதிக்கும்படியாக faithful enough to meet all our needs. கர்த்தர் உங்களுடையதான தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக Can we இருக்கிறார். look to the Lord in prayer? தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? Father, we thank you, Lord, for this wonderful morning, and we thank you for a new month that you have given to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய நாளிற்காகவும் புதிய காலை வேளைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your mercies and your grace upon our lives. உம்முடைய இரக்கத்திற்காகவும் உம்முடைய கிருபைகள் எங்களோடு இருக்கிறதற்காகவும் நன்றி We செலுத்துகிறோம். pray for every person who is participating in this month watch. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறதான ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray that you will bless them, Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக.
Lord, I pray that you will fill us with the power of your Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமைகளினால் நீர் ஒவ்வொரு Enable us to நிரப்புவீராக. live holy lives and a life that is pleasing to you and successful and victorious living. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகிறதற்கும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழுகிறதற்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. Lord, I pray that you will bless every child and every father and every mother and every elderly who are watching this. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் எல்லா தகப்பன் எல்லா தாய்களையும் எல்லா ஆண்டவரே பெரியவர்களை நீர் Bless ஆசீர்வதிக்கும்படியாக the ஜெபிக்கிறேன். bread and the water of our homes. அவருடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. Provide for the needs of your people. அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் Lord, I வழங்குவீராக. come against every powers of darkness. எல்லா விதமான இருளின் அந்தகாரத்தையும் In the name of Jesus, we overcome every strategies of the enemy. சத்துருவின் எல்லா திட்டங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறோம். And we pronounce your deliverance in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உம்முடைய விடுதலைகளை நாங்கள் ஆண்டவரே Thank you for சொல்லுகிறோம். the victory that you have given to நீர் us. கொடுத்ததான வெற்றிக்காக நன்றி. Lord, I pray that you will bless us in our workplace. எங்களுடையதான வேலை ஸ்தலங்களில் எங்களை Let ஆசீர்வதிப்பீராக. children be blessed in their health and in the schooling. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடையதான சரீர பிரகாரமாக ஆண்டவரே படிப்புகளிலும் Let there be ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. healing and the providence of God upon our homes. ஆண்டவரே சுகமும் பலமும் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் தங்கி I இருக்கட்டும். pray for breakthroughs in every area in our lives, Lord. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா விதங்களிலும் ஒரு சில விதமான மாற்றங்கள் உண்டாகட்டும். Thank you ஆண்டவரே for the offerings and tithes and bless this money. கொடுக்கப்பட்டதான காணிக்கைகளும் தசோபாகங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless your people, Lord உம்முடைய Master. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Now we are going to hear from God's word. இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். Pastor Vinod will share God's word for this month. போதகர் வினோத் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை இந்த மாதத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். It is such a joy to welcome you all once again for this month watch service, July 2021. இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளுக்கான காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். The world is going through a lot of turmoils, இந்த உலகம் அநேக பாடுகளுக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. but God has been so faithful to us. தேவன் ஆனால் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். He has been with us throughout these difficult situations. இந்த கடினமான நாட்களுக்குள் தேவன் நம்மளை நடத்தியிருந்தாலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். And I believe that He'll be faithful to us till the end of our lives. நம்முடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் தேவன் அவனமாய் நம்மோடு விசுவாசம் உள்ளவராய் இருப்பார். We are going to meditate on God's word. தேவ வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். We live in a world of broken promises. உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை நிறைவேறாத சில வாக்குறுதிகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. Many people will promise to do us something, but they will fail to keep their promises. அநேக ஜனங்கள் நான் இப்படி செய்ய முடியும் அப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், ஆனால் அதை செயல்படுத்த முடியாத நிலையிலே தான் காணப்படுவார்கள். People will change their words, so people will change their promises often. அநேக வேளைகள் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதபடி அவர்கள் மாறி மாறி செயல்படுவார்கள். Somebody said like this, never expect anything from anyone because they will only let you down. ஒருவர் இவனமாய் சொன்னார், யாரிடத்திலும் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை, ஏன் என்று சொன்னால் அவர்கள் உங்களை கைவிடுவார்கள். Often this is so true even in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் இது அநேக வேளையில் உண்மையாகத்தான் இருக்கிறது. People will promise to do something to us, but they will fail to do that. அநேக ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாக்குறுதிகளை கொடுப்பார்கள், ஆனால் அதை செய்ய தவறுவார்கள். They will not be faithful to us. நம்முடைய அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். But Bible teaches many things about our Lord Jesus Christ. நம்முடைய வேத புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவினுடைய அநேக குணாதிசயங்களை குறித்து நமக்கு எடுத்துரைக்கிறது. And our God is a faithful God. நம்முடைய தேவன் விசுவாசம் உள்ள தேவன். I just want to read a few words about the character of our God. தேவனுடைய குணாதிசய தன்மையை குறித்து சில வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கலாம். Deuteronomy chapter 32 verse 4 says, உபாகமம் 32:4 சொல்கிறது, He is the rock, His works are perfect, and all His ways are just. A faithful God who does no wrong, upright and just is He. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். Psalms 100 verse 5.
சங்கீதம் 100 5வது வசனம். For the Lord is good and his love endures forever. His faithfulness continues throughout all generations. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Psalms 117 verse 2. சங்கீதம் 117 2வது வாக்கியம். For great is his love towards us, and the faithfulness of the Lord endures forever. Praise the Lord. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. God is faithful in all the areas of our lives. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Theme of this month is faithfulness. இந்த மாதத்தினுடைய மைய பொருள் இந்த உண்மைத்தன்மை. So we are going to meditate on God's faithfulness in our lives. இந்த நாளிலும் தேவனுடைய அந்த உண்மை குணாதிசயத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். So I have entitled today's devotion as Rely on God's faithfulness. இந்த நாளிலும் அதற்கேற்றவாறு செய்தியினுடைய தலைப்பானது அவருடைய உண்மைத்தன்மையை நாம் சார்ந்திருக்க வேண்டும். Meaning of this word faithfulness goes like this. இதனுடைய அந்த விசுவாசம் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இவ்வனமாக இருக்கிறது. Faithfulness is the concept of unfailingly remaining loyal to someone or something and putting that loyalty into practice. உண்மைத்தன்மையினுடைய பொருள் என்னவென்றால், நம்பிக்கைக்கு பாத்திரமான என்பதனுடைய அடிப்படை தன்மையை கொண்டு எப்பொழுதும் அவனமாக செயல்படுகிறதினுடைய காரியமாய் காணப்படும். Bible teaches about our God's faithfulness. It says God's faithfulness is infinite, incomparable, unfailing, everlasting and great. தேவனுடைய அப்படிப்பட்ட தன்மையை வேத புஸ்தகம் எவனமாக எடுத்துரைக்கிறது என்று சொன்னால், உண்மையுள்ள தன்மை எல்லையற்றது, ஒப்பிட முடியாதது, தவறாதது, நித்தியமானது, அது பெரியது. So as his children we also need to be faithful to God at all the times. எல்லா நேரங்களிலும் அவருடைய பிள்ளைகளாக நாம் அவனமாக உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். God is faithful and we walk by faith, not by sight. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாமல் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Faithfulness is one of the fruit of the Spirit. இந்த உண்மைத்தன்மை அல்லது விசுவாசம் என்கிற காரியம் ஆவியினுடைய ஒரு கனியாய் காணப்படுகிறது. Galatians chapter 5 verse 22 and 23 says like this. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 23வது வசனம் இப்போனமாக சொல்லுகிறது. But the fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self-control. Against such things there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. The faithfulness of God is also seen in the fact that God is true to his character. அந்த விசுவாசம் என்கிற அந்த குணாதிசயம் தேவனுக்குள் அடங்கி இருக்கிற அந்த உண்மை தன்மையை வெளிப்படுத்துகிறது. What is the character of our God? தேவனுடைய தன்மை என்ன? One of the most powerful word describes God's character in Hebrew word hesed. It means steadfast love. எபிரேய பாஷையிலே ஹெசட் என்கிற சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய பதம் உறுதியான அன்பு என்கிறதினுடைய தேவ தன்மையை வெளிப்படுத்துகிறது. Psalmist describes that. He says he is always faithful to us, his hands work are faithful to us and his deeds are faithful to us. Psalms 111 verse 7 and 8. சங்கீதக்காரன் 111வது அதிகாரத்தின் 7-8 வசனங்களிலே இவனமாய் சொல்லுகிறார், அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் உள்ளவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். Our ancestors in the Bible, they were experienced the faithfulness of God. நம்முடைய முற்பிதாக்கள் அந்த தேவனுடைய அந்த விசுவாச தன்மையை அவர்கள் அனுபவித்தார்கள். Have you ever experienced the faithfulness of God in your life? உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா? When you are down with different kinds of situations, have you experienced his presence and his faithfulness in your life? அநேக சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் கடந்து சென்று இருக்கிற அந்த வேளையில் தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய உண்மை தன்மையையும் நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா? I believe that we all would have experienced his faithfulness in our life. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் இதை அனுபவித்திருக்க கூடும். But what are the ways we can experience his faithfulness in our lives?
even today. வழிகளிலே அவருடைய அந்த உண்மை தன்மையை நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். I would like to give you few ways of God's faithfulness in our lives in this morning time. இந்த காலை வேளையிலும் நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய அந்த உண்மை தன்மைக்கு ஏதுவான சில வழிகளை உங்கள் வாழ்க்கையிலே எப்படி அபியாசப்படுத்த முடியும் என்பதை காட்ட விரும்புகிறேன். First of all, God is faithful in providing us. தேவன் நமக்கு கொடுக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Philippians chapter 4 verse 19. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். And my God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. நம் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். God knows what we need. தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். And he will provide. அது தேவையான காரியத்தை அவர் நமக்கு கொடுப்பார். Many times we think that we need, but in reality it may not need that. அநேக வேளைகளில் இது தேவை என்று சொல்லி நாம் அதை கருதி கொண்டிருப்போம், ஆனால் அது தேவையற்றதாய் இருக்கும். But still God is faithful to provide us. ஆனால் தேவன் அதை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். When you see in this world many Christians are not rich. உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. Many preachers that if you come to Christ you will be rich and these things will be in your house and you will be filled with this kind of things. இன்னைக்கு அநேக உபதேசங்கள் ஐஸ்வர்யத்தின் நிறைவை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தால் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் உங்கள் வீடை நிரப்பும் என்று சொல்வார். But the reality is most of the Christians struggles, most of the Christians are not rich and most of the Christians they don't have even one time meal. இன்னைக்கு உண்மையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. அவர்கள் ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படுகிற கூட்டமும் இருக்கிறது. But what is the real providence of God? அப்படி என்றால் உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதான காரியம் என்ன? God wants us to be content in Christ in all these situations. எல்லா சூழ்நிலைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். God knows everything about our life. நம்முடைய வாழ்க்கையை குறித்து எல்லாம் தேவனுக்கு தெரியும். He knows what we need. நமக்கு என்ன தேவை என்பது He தெரியும். knows what we lack. நமக்கு என்ன குறைவாய் இருக்கிறது என்பதும் தெரியும். And definitely he will provide. கண்டிப்பாக அதை கொடுப்பார். When he provides, we will never lack anything in our lives. அவர் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறையாக இருக்காது. Because he knows how to take care of his children. அவருடைய பிள்ளைகளை எவனமாய் பராமரிக்க வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். So my dear friends, என் நண்பர்களே, you may be going through a lot of difficulties in your life. உங்கள் வாழ்க்கையில பல பாடுகளுக்குள் கடந்து செல்லலாம். Maybe a lot of lackness in your life because of this situation, maybe jobless situations, maybe financial struggles in your life. இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாய் வேலையற்ற ஒரு நிலை, ஒருவேளை ஊதியமற்ற ஒரு நிலை, ஏதோ ஒரு கடினமான ஒரு நிலை உங்கள் சூழ்நிலைகளில் இருக்கலாம். You may be worrying about how to eat and what to eat next. எதை சாப்பிடுவோம் எதை சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். How I will react in this situation? எப்படி இந்த சூழ்நிலைகளை நான் சந்திக்க போகிறேன்? How I will pay my children's fees? எப்படி நான் பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்துக்கான அந்த காரியத்திற்கான அந்த ஃபீஸை கட்ட முடியும்? How I will pay my rent? என்னுடைய வாடகை எவ்வாறு நான் கட்ட முடியும்? I just want to encourage you. இந்த காலை வேளை உங்களை Do not உற்சாகப்படுத்த worry about விரும்புகிறேன். anything. ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். God is with you. தேவன் உங்களோடு He இருக்கிறார். is faithful to provide you. அவர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். That is why Jesus explains in Matthew how much more he is care about his children. மத்தேயுவிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். Matthew 6 verse 25 to 26. மத்தேயு 6வது அதிகாரம் 25 முதல் 26 வரை. Therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or about your body, what you will wear. Is not life more important than food, and the body more important than clothes? Look at the birds of the air. They do not sow or reap or store away in barns, and yet your heavenly Father feeds them. Are you not much more valuable than they? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா?
God will provide all your needs உங்கள் தேவைகளை எல்லாவற்றிலும் தேவன் சந்திப்பார். because He is a faithful God ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன். and He will take care of His children's every needs. எல்லா வழியிலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆதரித்துக் So கொள்வார். cast your all the burdens into Christ. உங்களுடைய எல்லா பாரத்தையும் இயேசுவினிடத்தில் சுமத்தி விடுங்கள். He will take care of you in a proper way. அவர் சரியான பாதையிலே உங்களை வழி நடத்துவார். Secondly, இரண்டாவது காரியம், God is faithful in protecting you. தேவன் உங்களை பாதுகாக்கிறதிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். Our God is a faithful God to protect each one of us. ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்க போதுமானவராகும். God promised to Joshua in Joshua chapter 1 verse 9, யோசுவா 1:9 வசனத்திலே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். have I not commanded you, be strong and courageous, do not be terrified, do not be discouraged, for the Lord your God will be with you wherever you go. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். God was with Joshua until he reached the promised land. தேவன் யோசுவாவோடு இருந்து அவன் போய் சேர வேண்டிய அந்த வாக்குத்தத்தம் செய்த அந்த நிலத்தை சுதந்தரித்துக் கொண்டார். Bible teaches us that he faced a lot of difficulties from the peoples, lot of problems, but still God was faithful to him and he protected him and God enabled him to reach the promised land. அநேக ஜனங்கள் வழியாக அவன் துன்பத்தை அனுபவித்திருந்தாலும் தேவன் கூட இருந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு யோசுவாவை கொண்டு சென்றார். I just want to encourage you, those who are watching me right now. இந்த காலை வேளையிலும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, Do not be discouraged about your situations. உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டாம். Do not be discouraged about your trials. உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Do not be discouraged about your failures. உங்களுடைய தோல்விகளை குறித்து சோர்வடைய Do வேண்டாம். not be discouraged about your discouragement. உங்களுக்கு சோர்வான காரியங்களை குறித்தும் நீங்கள் சோர்வடைய Do not வேண்டாம். be discouraged about your nothingness. உங்களுக்கு ஒண்ணும் இல்லை என்றதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Our God is with you. He will definitely protect you and He will be with you தேவன் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். because He is a faithful God. ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன். God had a plan on Jonah's life, யோனாவின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். but Jonah disobeyed God and he went away from God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு யோனாவோ அவர் வேற இடத்துக்கு போனார். And he faced the serious dead-end situations in his life. அதன் நிமித்தமாய் அவன் மரணத்துக்கு ஏதுவான நிலை அவனுக்கு ஏற்பட்டது. But still God was faithful to protect him and God fulfilled what He has planned on his life. ஆனால் தேவனோ அவர் என்ன திட்டமிட்டு இருந்தாரோ அதை நிறைவேற்றும் வண்ணமாக அவர் அவனோட இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொடுத்தார். We serve the same God in our life. இந்த வாழ்க்கையிலும் நாமளும் அதே தேவனை தான் ஆராதிக்கிறோம். He has a plan for every one of our lives. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். He will definitely lead us to the right path. நம்முடைய சரியான வழியிலே அவர் நம்மை வழி நடத்துவார். So He is with us and He will protect us. அவர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளை பாதுகாக்கிறார். Maybe for the past months would have been very difficult for your lives. ஒருவேளை கடந்த மாதங்கள் கடினமான பாதையாய் இருந்திருக்கலாம். Lot of problems, lot of sicknesses, lot of fear in your hearts, but believe that He is with you. He has protected you and He will be protecting you. பிரச்சனைகள், பயம், வியாதிகள், எல்லா சூழ்நிலைகளும் உங்களை திகிலுக்குள்ளாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். That is why Psalmist says in Psalms chapter 23 verse 4. சங்கீதம் 23:4 வசனம் சொல்லுகிறது, Even though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me, your rod and staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். So believe in this God. இந்த தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். This God will protect. அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் He இருக்கிறார். will be with you. அவர் நம்மளோடு இருப்பார். Thirdly, மூன்றாவது காரியம், God is faithful in His promises. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Psalms chapter 105 verse 8. சங்கீதம் 105:8 வசனம், He remembers His covenant forever, the word He commanded for 1,000 generations. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் என்று எழுதியிருக்கிறது. God is faithful because He keeps His promises. அவர் உண்மை உள்ளவர் ஏன் என்று சொன்னால் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை Our நிறைவேற்றுகிறவராய். God is an unchanging God. அவர் மாறாத தேவன். He never changes His promises. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு நாளும் மறுபரிசீலனை செய்கிறவர் அல்ல. Everything He said, He says, definitely He will fulfill. அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். If
If he promises that he will heal you, definitely he will heal you. அவர் எதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரோ அதை கண்டிப்பாக அவர் செயல்படுத்தி If கொடுப்பார். he promises that he will give you, definitely he will give you. அவர் கொடுக்கிறேன் என்று சொன்னதை கண்டிப்பாக கொடுப்பார். If he promises that he will take you to the another level, definitely he will do that. அவர் மற்றொரு இடத்துக்கு உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை அப்பளமாக செய்து முடிப்பார். Because he is a promise keeping God. ஏனென்றால் அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற தேவன். He will never lie. அவர் ஒரு நாளும் பொய் சொல்வதற்கு We human may fail to be faithful to God, but he is a faithful God. மனிதர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து விலகி போனாலும் அவர் தன்னுடைய வாக்குறுதிகளிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2 Timothy chapter 2 verse 13 says, 2 தீமோத்தேயு 2:13 வசனம் சொல்லுகிறது, if we are faithless, he will remain faithful, for he cannot disown himself. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். Dear people of God, என் தேவ ஜனமே, what kind of promise God has given to you? என்ன ஒரு வாக்குறுதி தேவன் கொடுத்திருக்கிறார்? Do you remember the promise or you have forgotten that? தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறீர்களா இல்லை இதை மறந்து விட்டீர்களா? Even if you forget, God will never ever forget. நீங்களே மறந்து போனாலும் தேவன் அதை மறக்கிறவர் அல்ல. God has promised Abraham that he will give him a child. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன் என்று வாக்குறுதி செய்தார். Abraham waited a long time. தேவனுக்கு அதுக்காக காத்திருந்தார் ஆபிரகாம். God has fulfilled that. அதை நிறைவேற்றியும் கொடுத்தார் தேவன். When Israelis were under slavery, God has promised them that he will bring them back to their own land, and God has fulfilled that. இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தேசத்துக்கு மறுபடியும் கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லி தேவன் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதையும் அவர் நிறைவேற்றி கொடுத்தார். When Joseph was in his difficult situation, God has promised him through dreams that one day God will lift him up, and he has fulfilled that also. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது அந்த கடினமான சூழ்நிலையிலும் அவனுடைய தரிசனம் மூலமாய் தேவன் ஒரு நாள் அவனை உயர்த்துவேன் என்று சொல்லி காண்பித்த காரியத்தை அதை நிறைவேற்றி கொடுத்தார். When we come to New Testament, Jesus Christ has promised us that I will be with you till the end of the age. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் அவருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தால் நான் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருப்பேன் என்றார். And still he is doing that. He is with us. அவர் சொன்னதை இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டு நம்மளோடு இருக்கிறார். Because we know that he is a faithful God. ஏனென்றால் அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். Fourthly, நான்காவது காரியம், God is faithful in forgiving us. அவர் நம்மளை மன்னிக்கிறதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். 1 John chapter 1 verse 9. 1 யோவான் 1:9 வசனம். If we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். No human is perfect in this world. எந்த ஒரு மனிதனும் சரியானவன் இந்த உலகத்திலே இல்லை. We all are sinners. எல்லாம் பாவத்துக்கு உட்பட்டவர்கள். But by his faithfulness he has forgiven us. அவருடைய உண்மைத்தன்மையின் மூலமாய் நம்மளை மன்னித்தார். When Jesus Christ went to the cross, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்றபோது he became perfect and final sacrifice for all of our sins. நம்மளுடைய எல்லா பாவத்துக்கான பரிகார பலியாய் அவர் அங்கே காணப்பட்டார். Or in other words, every sins that we have committed or that we would commit, he has taken upon his life and he has forgiven us. He has taken that penalty. அது மற்றொரு வண்ணமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம செய்த ஒவ்வொரு பாவமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். That is why Bible says in 1 John chapter 2 verse 2, 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, he is the atoning sacrifice for our sins, and not only for us but also for the sins of the whole world. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாலபரி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்றார். That is why we can see these beautiful examples in the time of his crucifixion. அவர் மரணத்தை அந்த சந்தித்த பொழுது அங்கே சில நிகழ்வுகள் காணப்பட்டதை நாமல் அறிந்திருக்கிறோம். When he was hanging on the cross, one of the thieves who was hanging with him, he was asking forgiveness to Jesus. இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே மற்றொரு பக்கத்தில் இருந்த கல்லனையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். And he has forgiven him and he has accepted him. அவனை மன்னித்தது மாத்திரமல்ல, அந்த கல்லனை அவர் ஏற்றுக்கொண்டார். The same Christ is king over all the world.
அதே கிறிஸ்து தான் இந்த உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்கிறார். If we ask forgiveness or if we confess our sins, he is always there to forgive us. நாம் மன்னிப்புக்கு நேராய் அவரிடத்தில் கடந்து போவோம் என்று சொன்னால் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். Dear friends, நண்பர்களே, if any of you addicted with different kinds of sinful situations in your life, அநேக பாவ பழக்க வழக்கங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடிமைப்பட்டு இருப்பீர்களானால், now is the time to reconcile with him. இயேசுவினிடத்திலே ஒப்புரவாகுவதற்கு இதுவே நல்ல தருணம். He is always there to accept us. நம்மளை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is always there to forgive us. நம்மளை மன்னிப்பதற்கு அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். He is always there to cleanse us. நம்மளை சுத்தம் செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். But it is our duty to draw near to him. இது அவரிடத்திலே கடந்து போவதற்கு நாமல் முந்திக் கொள்ள வேண்டும். We have seen 4 kinds of faithfulness of God. 4 விதமான தேவனுடைய உண்மை தன்மையின் வழியை பார்த்திருக்கிறோம். He is faithful in providing us. நமக்கு கொடுப்பதிலே அவர் உண்மை உள்ளவர். He is faithful in protecting us. நம்மளை பாதுகாக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவர். He is faithful in keeping his promises in our lives. அவருடைய வாக்குறுதிகளை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். He is faithful in forgiving us. நம்மளை மன்னிக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவர். Fifthly, 5வது, God is faithful in comforting you. நம்மளை ஆறுதல் அடைகிறதிலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Matthew chapter 5 verse 4. மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். Blessed are those who mourn, for they will be comforted. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். God is always there to comfort us. எப்பொழுதும் நம்மளை ஆறுதல் செய்வதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். Maybe you are facing difficulties in your physical life or in your spiritual life. ஆவிக்குரிய நிலையிலேயோ அல்லது சரீர ரீதியாகவோ ஒருவேளை நீங்கள் பாடுகள் அனுபவிக்கலாம். Maybe you are going through a grieving moment because of the loved ones lost. நீங்கள் இழந்து போனவர்களை குறித்து ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். Maybe you feel that nobody is there to take care of you, nobody is there to provide you, nobody is there to love you. ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, எனக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். But I want to encourage you this morning. இந்த காலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். This God is always with you. இந்த தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். He will always comfort you whenever you are down. நீங்கள் எப்பொழுதும் விழுந்து கிடக்கிற நிலைமையிலே உங்களை ஆறுதல் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். We all face sufferings in our lives. எல்லாரும் நம்ம வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். But as believers we have a hope in Christ. ஆனால் விசுவாசியாகிய நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டு. Our struggles, our problems are for a little while. நம்மளுடைய பாடுகள் ஒரு தற்காலிகமான காரியமாய் இருக்கிறது. Our internal blessing is always waiting for us. நம்மளுடைய உள்ளான ஆசீர்வாதம் நித்தியத்திலே நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. All kinds of struggles and sufferings we go through, God will not leave you alone. எல்லா பாடுகள் மத்தியிலும் நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களை அப்படியே தேவன் கைவிடுவர் அல்ல. Because our God is a God of all comfort. தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். See how he comforts us. எப்படி அவர் ஆறுதல் செய்கிறார் என்று Isaiah 51 verse 3. ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம். The Lord is surely comfort Zion and will look with compassion on all her ruins. He will make her deserts like Edom, her wastelands like the garden of the Lord. Joy and gladness will be found in her thanksgiving and the sound of singing. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். So this God is a God of all comfort. இந்த தேவன் எல்லா ஆறுதலையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். And he is a God of faithfulness. அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். When God shows his faithfulness to our lives, what should we do? தேவன் அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையிலே காண்பிக்கும் பொழுது நாமல் என்ன பிரதிபலிப்பு செய்ய வேண்டும்? First, rely on his faithfulness. முதலாவது அந்த உண்மை தன்வத்தை சார்ந்து இருக்க வேண்டும். Because he can provide you, he can protect you, he can promise you, he can forgive you, and he can comfort you. ஏனென்றால் அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க முடியும், உங்களை பாதுகாக்க முடியும், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும், பாவங்களை மன்னிக்க முடியும், உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். Secondly, be faithful to him. இரண்டாவது, அவரிடத்திலே முழு விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Because he is faithful to us 1000 generations. ஏனென்றால் 1000 தலைமுறைக்கு அவர் விசுவாசம் உள்ளவராயிருக்கிறார்.
Thirdly, மூன்றாவது காரியம், do not go away from his presence when you face difficulties. நீங்கள் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு கடந்து போய்விட வேண்டாம். Rather, go near to him. அது அல்லாது அவரிடத்திலே கிட்டி சேர பாருங்கள். Spend time with him. அவரோடு நேரம் செலவழிக்க பாருங்கள். Pray. ஜெபியுங்கள். Read Bible. Meditate on his word. தேவ வசனத்தை வாசித்ததை தியானியுங்கள். Because when he shows his faithfulness to our lives, we also need to show our faithfulness to him. ஏனென்றால் அவர் தன்னுடைய விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் பொழுது நாமளும் அவ்விசுவாசத்தை பிரதிபலிப்பாக அவரிடத்திலே ஏறெடுக்க வேண்டும். God is always faithful to us even when we are not faithful to him. அவரிடத்திலே நாமல் விசுவாசம் அற்றவர்களாய் இருக்கும்போதே அவர் நம்மிடத்திலே விசுவாசம் உள்ளவராய் தான் இருந்தார். He is always there by our side. எப்பொழுதும் நம்ம அருகாமையிலே அவர் இருக்கிறார். Even when we do not seek him. அவரை தேடாத பொழுதிலும் அவர் நம்ம அருகாமையிலே காத்து. He keeps his promise and we are called to do the same even in our lives. அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுபோல நாமளும் அவரை சார்ந்து எப்பொழுதும் இருக்க வேண்டும். Dear friends, faithfulness of God is so great in our lives. நண்பர்களே, தேவனுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்ததாய் இருக்கிறது. Many times we have gone away from his presence. அநேக நேரம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி இருக்கிறோம். But he didn't leave us like that. ஆனால் அவரோ நம்மளை அனுமாய் விட்டு ஓடவிடலை. He showed his faithfulness in our lives and he has provided us, he has protected us, he has promised us, he has forgiven us and he has comforted us. அவர் நமக்கு கொடுப்பதெல்லாம் கொடுத்து பாதுகாத்து நமக்கு மன்னிப்பு கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் செய்திருக்கிறார். He will do the same even in our futures. எதிர்காலத்திலும் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். I just want to conclude by giving you few points from today's learning. இந்த உடைய செய்தியின் வழியாக சில குறிப்புகளோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். Firstly, முதலாவது, God's faithfulness is unlimited. அவருடைய உண்மைத்தன்மை அளவிட முடியாதது. Secondly, his faithfulness is unfailing. இரண்டாவது, அவருடைய உண்மைத்தன்மை நம்மளை விட்டு விலகாதது. Thirdly, his faithfulness is unchanging. மூன்றாவது, அந்த தன்மையானது எப்பொழுதும் மாறாததா இருக்கிறது. Fourth, his faithfulness is always with us. நான்காவது, எப்பொழுதும் அவருடைய வாக்குறுதிகள் நமக்காய் இருக்கிறது. Friends will fail, but God will never fail. நண்பர்கள் ஏமாற்றலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் அதை ஏமாற்றுகிறவர். Family will fail, but God will never fail. ஒருவேளை குடும்பங்கள் ஏமாற்றி விடலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் அப்படி செய்கிறவர் அல்ல. Maybe fund will fail, but God will never fail. ஒருவேளை பண ரீதியாக கூட எனக்கு ஏமாற்றம் வரலாம், ஆனால் தேவனால் ஒன்றும் அப்படி ஆகுவதில்லை. Feelings will fail, but God will never fail. என்னுடைய உணர்வுகள் கூட என்னை தோல்விக்கு நேராய் நடத்தலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் அவனமாய் செய்கிறவர் அல்ல. Do you want to show your faithfulness to this God? இந்த தேவனுக்கு உங்கள் விசுவாசத்தை காட்ட விரும்புகிறீர்கள். If you show your faithfulness to this God, இப்படி தேவனுக்கு விசுவாசத்தை நீங்கள் காட்டுவீர்கள் என்றால் He will be always with you through the end of the age as He has promised. அவர் வாக்குறுதி செய்தது போல முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் உங்களோட கூட இருப்பது உறுதியாயிருக்கும். Maybe last month would have been so difficult for you. ஒருவேளை கடந்த மாதம் கடினமான மாதமாய் இருந்திருக்கலாம். It would have not gone as you have expected in your life. நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாய் அந்த மாதம் கடந்து போகாமல் இருந்திருக்கலாம். But believe in this God, this month definitely He is going to do a great things in your life. ஆனால் இந்த தேவனிடத்தில் இந்த மாதத்திலே நீங்கள் விசுவாசம் வையுங்கள், தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். Can we surrender our lives to God? தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா? Can you tell God, Lord, I need your faithfulness? ஆண்டவரே, உம்முடைய உண்மை தன்மையின் வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்லலாம். And I also will be faithful to you, Lord. நானும் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன். Help me to grow in you, உம்மிலே வளருவதற்கு எனக்கு உதவி செய்யும், so that I can live a faithful life to you. உம்மிடத்திலே நான் ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவியா இருக்கும். Hallelujah, 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 hallelujah. Father, we love you, Jesus. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். Oh, we worship you, Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுப்பா. Thank you, dear Lord, for your presence in our lives. எங்க வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுவோம். Hallelujah. Let's pray. ஜெபிக்கலாம். Faithful God, உண்மையுள்ள தேவனே, we come to your presence in this morning time. இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். You are a God of faithfulness. நீர் உண்மையும் விசுவாசம் உள்ள தேவன். We need your faithfulness in our lives. எங்கள் வாழ்க்கையிலே அது அவசியம். Father, forgive our sins and iniquities. எங்களுடைய மீறுதல்களையும் பாவத்தையும் நீர் மன்னிப்பீராக. And help us to be faithful to you. உங்களிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. Thank you, dear Lord, for this new month, July 2021. இந்த ஜூலை புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Bless this month. இந்த மாதத்தை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதித்து கொடுங்க. Be faithful to us in all the circumstances that we face. எங்க சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்க இருக்கிற எல்லா நிலைகளிலும் தேவன் எங்களுக்கு உண்மை உள்ளவர், விசுவாசம் உள்ளவராய் இருங்கய்யா. Let this month bring glory to your name. இந்த மாதம் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உள்ள மாதமாய் இருக்கட்டும். Lord Jesus, இயேசுவே, protect us, எங்களை பாதுகாப்பீராக, provide us, எங்களுக்கு தருவீராக. let your promise be upon our lives. உம்முடைய வாக்குறுதிகள் எங்கள் குடும்பத்தில் நிறைவேறட்டும். Forgive our sins எங்களுடைய பாவத்தை மன்னியும், and comfort us. எங்களை ஆறுதல் அடைய செய்யும். We give you all the glory and honor. எல்லா துதி கனமும் மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of Father, and the sweet fellowship of the Holy Spirit be and abide with us now and forever and evermore. Amen. Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Have a blessed month. God bless you. இந்த மாதம் ஆசீர்வாதமான ஒரு மாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.